நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா சீனுவை தப்பா நினைக்காதீங்க. அவன் உங்களை காதலிக்கிறானா? அவன் தப்பு எதுவும் இல்ல. அவன் இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுல கௌதம் அம்மாவோட பங்கு இருக்கு. இந்த விஷயம் இது கண்டிப்பா உண்மையா இருக்காது. நீங்க எப்படி நீங்க இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லட்டுமா? ஏன்னா உங்களோட மனசுலயே தோணிருக்கு உங்களால இந்த ஜென்மத்தில் என்ன காதலிக்க முடியாதுன்னு. அதனால்தான் உங்க வித்யாவை இன்னொருத்த கையில ஒப்படைக்கலாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அதுக்காக ஒரு அப்பாவியான சீனு அனுப்பிட்டீங்களா கௌதம்? ஏன் கௌதம்? ஏன்? இது பாருங்க வித்யா, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு அப்பாவிலாம் கிடையாது. அடுத்தவங்க பேச்ச கேட்கிற அளவுக்கு நான் உண்மையாவே உங்களை ரொம்ப காதலிக்கிறேன். போதும் போதும், ஜாக்கிரதையா சீனு. இன்னொரு முறை உன்னோட வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தை வரவே கூடாது. நான் உன்னோட ஃப்ரெண்ட் தானே, ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். என்ன காரியம் பண்ணிட்ட? ஃப்ரெண்ட்ஷிப்பையே நீ அவமானப்படுத்திட்ட சீனு. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? என்னோட எல்லா கஷ்டத்தையும் உன்கிட்டதான் ஷேர் பண்ணு. உனக்கே தெரியும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ஃப்ரெண்ட்ஷிப்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ ரொம்ப கொச்சப்படுத்திட்ட. பரவாயில்ல சீனு, பரவாயில்ல. நீ ரொம்பவே நல்லா விளையாடி இருக்க. ரொம்ப நல்லா விளையாடின. உன் தப்பில்ல சீனு, உன் தப்பில்ல. ஏன்னா இந்த விளையாட்ட எல்லாரும் தான் விளையாடுறாங்க. என்ன நீங்க எல்லாம் ஒரு பொம்மை மாதிரி நினைச்சிட்டீங்கல்ல? ஒருத்தர் வேணான்னு உடனே இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. கௌதம், ஒருவேளை நீங்க என்ன பொம்மையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன அப்படியே விட்டுருக்கலாம். ஒரு மூலையிலேயே கடந்திருப்பேன், எதுவுமே பேசிருக்க மாட்டேன். ஏன் கௌதம், ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் என்ன வேற யாருக்கோ கொடுத்த? வித்யா, வித்யா, நான் இந்த விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட இருந்து விலகி போகணுங்கிறதுக்காக பண்ணல. இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னா, என்னால உனக்கு சந்தோஷத்தையும் காதலையும் கொடுக்க. நீங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் உங்களால எனக்கு வேண்டியதை கொடுக்கவே முடியாதுன்னு. ஏன்னா நீங்களே வித்யா, கொஞ்சம் நில்லுங்க. என் கைய விடு சீனு. நான் யார்கிட்டயும் எதுவும் பேச விரும்பல. அதுவும் முக்கியமா உன்கிட்ட. நீங்க என் பேச்ச கேளுங்க. போதும் சீனு. நீ இருச்சினு, நான் போய் பார்க்கறேன்.
என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நானா சீனு, நான் என்ன பண்ணணுமோ அததான் பண்ணிருக்கேன். ஆனா நீ பண்ணதெல்லாம் சீனு எல்லாமே ரொம்ப தப்புதான். வித்யா, 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 கதவை தர. இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. போங்க. என்ன தனியா விடுங்க. என்ன தனியா விட்டுருங்க. வித்யா, நான் சொல்றது கேளு வித்யா. நான் உங்ககிட்ட பேச விரும்பல. என்ன தனியா வித்யா, விட்டுருங்க. வித்யா, கதவை தர ப்ளீஸ். வித்யா, என்னன்னு கேக்குறல்ல? வித்யா கதவை திறக்க மாட்டேங்கிறா. பிரியா வித்யா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம நான் தான் சீனுவ, அவன் கிட்ட பேச மாட்டேங்கிறா. வித்யா, கொஞ்ச நேரம் அவங்கள தனியா இருக்க விடுங்க. அவங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. நீ கவலையே படாத, அண்ணி புத்திசாலி. எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டாங்க. நீ கவலைப்படாத, சீக்கிரமா எல்லாம் சரியாயிடும். உங்கள் விஜய். இதை வச்சுடு. சரிங்கம்மா. அட, இதெல்லாம் என்ன ஒரு பார்ட்டி? யார் பார்ட்டி வச்சாங்களோ அவங்களும் காணும், பார்ட்டி யாருக்கோ அவங்களும் காணும். இப்ப நீ எதுக்காக தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்க? உன்னை யார் இவ்வளவு குடிக்க சொன்னது? பாரு, ரொம்ப டயர்டா இருக்க, போய் படுத்து. இல்ல இல்ல, பார்ட்டிக்கு எல்லாம் வரணும். இப்ப டான்ஸ் ஆடணும். பார்ட்டிக்கு எல்லாரும் வராங்க, பாத்துக்கலாம். வா, தேவேனி, இந்த நாடகத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு. இப்ப இத பத்தி எல்லாம் நான் எப்படி மாமா பேச முடியும்? நீ இருக்கியே ரொம்ப வித்தியாசமான பொண்ணு. நீ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் சொன்னதே இல்லை. அப்புறம் உன்னுடைய இந்த முகம் எந்த விஷயத்தையும் இதுவரைக்கும் மறைச்சதில்லை இல்லையா? சில நேரங்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் மாமா. இவரு இதையெல்லாம் எப்படி சகிச்சுக்கிறாருன்னு தெரியல. ஒருவேளை நான் உத்தர மாதிரி நடந்துகிட்டு இருந்தா இந்நேரம் என் கண்ணத்திலேயே அரைஞ்சிருப்பாரு மாமா. மக்கள் என்ன சொல்வாங்கன்னா, காதல் கண்ணை மறைச்சிடுமா. ஆனா போதையில ஒரு விஷயத்தை மட்டும் உத்ரா சரியாதான் சொன்னா. இந்த பார்ட்டியில யாருக்கும் இஷ்டம் இல்ல போல இருக்கு.
ஒவ்வொருத்தரா காணாம போயிட்டே இருந்தாங்க. எல்லாரும் எங்க போனாங்க? இப்போ நம்மளும் பார்ட்டி கொண்டாடலாம். என்ன யாரே காணோம்? நான் போய் எல்லாரையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரேன். பார்ட்டிக்கு இங்க தான் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. இங்க தான் எல்லாரும் இங்க தான் வராங்கன்னு சொல்றேன்ல. நான் பார்ட்டில உங்க கூட டான்ஸ் ஆட போறேன். போதும் நீ டான்ஸ் ஆனது. போதையில இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. போ போய் முகத்தை தண்ணில அலம்பு. போ போ. என்ன எதுக்காக இப்ப திட்டுறீங்க? ஐயோ உன்னை திட்டல தாயே, ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கையில தட்டு தெரியல. போ போய் முகத்தை அலம்பு. முகத்தை அலம்பிட்டு வா. எனக்கு தெரியும் நீங்க என்ன எவ்வளவு விரும்புறீங்கன்னு. சாரி. இப்ப அழுது அழுது என் கோட்டை நினைக்க போறியா? எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. நான் செஞ்ச சின்ன தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா அவ்வளவு தொட்டே இருக்க மாட்டேன். சரி சரிப்பா சரி. மேல உட்காந்துக்கிட்டு கொக்கரிக்கிறியா? உன் கழுத்துல இருக்கிற பாம்பு மாதிரி என் கழுத்துலயும் ஒரு பாம்பு கழுத்தை நெரிக்குது. என் பொண்டாட்டி மட்டும் இந்த மாதிரி செஞ்சிருந்தா அவளை வாழ்க்கை பூரா மன்னிச்சே இருக்க மாட்டேன். இவ எனக்கு பொண்டாட்டியா வராதது நான் செஞ்ச அதிர்ஷ்டம். இவ எனக்கு பொண்டாட்டி ஆக முடியாது. அவளா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு பிடிச்சிருச்சு அவளுக்கு. பிரம்மா இப்படி வசமா மாட்டிக்கிட்டியடா. ஒரு பக்கம் இந்த பைத்தியக்காரி எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு கனவு கண்டுகிட்டு தெரியுது. இன்னொரு பக்கம் என் அருமை மனைவி எனக்கு பொண்டாட்டியா இருக்கக்கூடாதுன்னு கனவு கண்டுகிட்டு தெரியுறா. கூடிய சீக்கிரம் இந்த ரெண்டு பிரச்சனையில இருந்தும் என் உயிரை காப்பாத்திக்க நான் முயற்சி பண்ணணும். நான் இப்பவே வித்யா கிட்ட பேசணும். என்ன என்ன பேச போற அவங்க கிட்ட? நீ கேட்டல, அக்கா உன்னை வெறும் ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இதெல்லாம் அவங்க முன்னாடி நடந்திருக்குல்ல, அதனாலதான் அவங்களால சரியா ரியாக்ட் பண்ண முடியல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை பொறுமையா அவங்க இதை யோசிச்சாங்கன்னா நிச்சயம் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அவங்க கண்ணோட்டத்தையும் மாத்திப்பாங்க. நான் இப்பவே போய் அவங்கள. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்க சீனு? யாரை ஏமாத்திட்டு இருக்க? நீங்க இதெல்லாம் பண்றதால நீங்க என்ன ஏமாத்தலாம், எல்லாரையும் ஏமாத்தலாம். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னால உன்னை ஏமாத்திக்க முடியாது. நீ புரிஞ்சுக்கணும். இப்பவே நீ புரிஞ்சுக்கணும் சீனு. வித்யாக்கா கௌதம் மாமாவை ரொம்ப லவ் பண்றாங்க. இந்த காதல் எப்படி இருக்கும்னா, அதை அடைய முடியாதுங்கிற நம்பிக்கையும் தொலைச்சிருவோங்கிற பயம் இருக்காது. இந்த காதல் என்னைக்கும் முடியாது, என்னைக்குமே முடியாது. தெரியும்க்கா, ஆனா ஒத்துக்க நான் விரும்பல. கண்டிப்பா கண்டிப்பா என்னால உங்களுக்கு சொல்ல முடியும்க்கா. என்னால புரிய வைக்கவும் முடியும். நான் வித்யாவை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறத. இனிமே அவங்க இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? சின்ன மனுஷன் யாரை காதலிக்கிறாங்களோ
அவங்களுக்கு அவங்க கிடைக்கணுங்கிறது எந்த கட்டாயமும் இல்ல. ஒருவேளை அப்படி நடந்தா வித்யாக்காக்கும் கௌதம் மாமாக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாம சீனு, உன்னை யாரு காதலிக்கணும்னு கனவு கண்டியோ அவங்க வேற ஒருத்தரை காதலிக்கிறாங்க. ஒரு தடவை தான் கனவு கண்ட, யோசிச்சு கூட பார்க்கலக்கா. கண்ணை திறந்தா இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியாம போச்சுக்கா. அழுது சீனு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ கவலைப்படாதண்ணா, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். எதுவும் சரியாகாது ஆதி, என்னைக்கும் சரியாகாது. ஒரு தப்பு பண்ணிட்டு இன்னைக்கும் அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். முதல்லயே நான் உன்கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லி இருந்திருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. நீ புத்திசாலி, அம்மாவுக்கும் புரிய வச்சிருப்ப. ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்போம். இந்த கல்யாணமும் நடந்திருக்காது ஆதி. அப்ப ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? எதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை உனக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்ட? நான் பயந்துட்டேன் ஆதி. நான் ஏன் பயந்தேன்னா, ஒருவேளை என்னை பத்தின உண்மை உனக்கு தெரிஞ்சா நீ என்னை விட்டு விலகி போயிடுவேன்னு பயந்தேன். அதனாலதான் எனக்கு தைரியம் வரல. ஒரே ஒரு தடவை நீ உன் தம்பியை நம்பி இருந்தனா இந்த மாதிரிலாம் நடந்தே இருக்காதானே? இதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லைன்னு உன் சூழ்நிலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்படிப்பட்ட கட்டாயத்துல இருந்திருக்க. ஆனா அம்மாக்கு என்ன வந்துச்சு? எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அம்மாவோட தப்பு ஒண்ணும் இல்ல ஆதி. நான் அவங்களோட பேச்சு கேட்டது ஏன் தப்பு? பாவம், அவங்க ஒரு அம்மா ஸ்தானத்துல யோசிச்சாங்க. இதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. அவங்க ஒரு சாதாரண அம்மாவை யோசிச்சு பார்த்தாங்களே தவிர ஒரு பொண்ணா இருந்து யோசிச்சு பார்க்கவே இல்ல. அப்படி யோசிச்சிருந்தா இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. அம்மா மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்ற நீ? அட, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்களா? பார்ட்டியில யாரையும் காணோம், நான் தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயம் ஆதி? நீ ஏன் என்ன அப்படி பாக்குற? என்ன நடந்துச்சோ, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ, இதெல்லாம் ஏன்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ இவ்வளவு பெரிய சுயநலவாதியா இருப்பேன்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததே இல்லம்மா. ஆதி, இதுதான் நீ உங்க அம்மா கிட்ட பேசுற விதமா? மரியாதை மறந்து பேசுற அளவுக்கு அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல? இப்போ மரியாதை இல்லாம என்ன பேச வைக்கிறதே நீதானம்மா. மனசறிஞ்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கமா. ஏற்கனவே உனக்கு அண்ணனை பத்தி நான் எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எதுக்காகமா நீ வற்புறுத்தன?
அண்ணனுக்கு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ முடியாதுன்ற விஷயம் தெரிஞ்ச பிறகு எப்படிமா நீ அவர் கல்யாணம் பண்ணி வச்ச? வாழ்க்கையை அழிச்சிட்டியேம்மா. ஒரு அப்பாவி பொண்ணோட எதிர்காலத்தையே அழிச்சிட்டியேம்மா. ஏன் ஏமா